என்ன சாப்பிட்றேன்னு நினைக்கிறீங்களா? மேரக்காய் செஞ்ச பக்கோடா தான் சாப்பிட்றேங்க. மேரக்காய் பக்கோடா எப்படி செய்யணும்னு பார்க்கணுமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம் சொந்தங்களே. மேரக்காயில் ஒரு ஸ்பெஷலான பக்கோடா செய்ய போகிறேங்க. பெருசாக மேரக்காய் ஒன்று எடுத்து திருவி வச்சுருக்கிறேங்க. தோல் சீவி திருவி வச்சுருக்கிறேங்க. அதுக்கு கடலமா ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதை விட ஜாஸ்தி வேணாலும் எடுத்துக்கோங்க. போட்டுக்கலாங்க. அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாங்க, தேவையான அளவு. பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு கலக்கி வச்சிருக்கிறேன், போட்டுக்கலாங்க. மேரக்காய் திருவி வச்சது போட்டுக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. சோடாப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. வரமிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் போடலாங்க. நான் குழந்தை இருக்கிறதுனால வரமிளகாத்தூள் போட்டிருக்கிறேங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்க பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கலக்கலாங்க. முதல்ல தண்ணி ஊற்றிடாதீங்க. மேரக்காயிலே தண்ணி இருக்கு, பார்த்துட்டு ஊற்றிக்குங்க. சீவனோடனே முதல்ல மேரக்காய் நல்லா புழிஞ்சு வச்சுக்குங்க. புழிஞ்சு வச்சிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான காயாக இருந்ததுன்னா தண்ணி விட்டுரு. அப்புறம் கலக்கிட்டு உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா அந்த மேரக்காய் தண்ணியே ஊற்றி கலக்கலாங்க. இந்த அளவுக்கு பிணைஞ்சுக்குங்க. நம்ம தண்ணியே வேண்டாங்க, நம்ம கெட்டியாக வேண்டாங்க. இப்படி எடுத்து அப்படியே உள்ள போடுற மாதிரி இந்த அளவுக்கு பிணைஞ்சுக்குங்க. உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா மேரக்காய் தண்ணி ஊற்றிக்குங்க. முதல்லையே மேரக்காயெல்லாம் தண்ணி புழிஞ்சு வச்சிருங்க ஒரு குண்டாவில். அப்படியே தண்ணியோட போட்டு மாவு போட்டு பிணைஞ்சிங்கன்னா நம்ம கொலன்னு ஆயிருங்க. சொந்தங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சா மறந்துட்டேங்க. சாரி, நீங்கள் இப்போ போட்டு பிணைஞ்சுக்குங்க. நான் போட்டு பிணைக்க போகிறேன். சொந்தங்களா, பக்கோடா பொரிக்கிறதுக்கு வானலை வச்சிருக்கிறேங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. சொந்தங்களா, எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ மேரக்காய் பக்கோடா போட்டுக்கலாங்க. நல்லா செவந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கலாங்க. போட்டு நல்லா திருப்பி விட்டுக்கலாங்க. திருப்பி விட்டுங்க. நல்லா செவந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கலாங்க. என்னடா ஒரே வெங்காய போண்டா, கீரை போண்டா, இது உருளைக்கிழங்கு போண்டா இப்படியே செய்யறேன்னு நினைக்காதீங்க. நம்ம இந்த மேரக்காயும் நல்லா சீவி போட்டு செஞ்சாங்கன்னா நல்லா இருக்குங்க. நம்ம ஒன்று செய்யறதா டேஸ்டா இருக்கு. சமையல் செய்யறத கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா செஞ்சோம்னா எல்லாமே டேஸ்டா தான் வருங்க. பக்கோடா பொரிஞ்சோடனேயுமே எண்ணெய் அப்படியே சலசலன்னு வந்துருங்க. மொட்லே வராது. அப்போ பக்கோடா நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்துக்கலாங்க. வேறுங்க நல்லா செவந்துருச்சு. இந்த பதம் வந்தோடனே எடுத்துக்கலாங்க. எண்ணெய் வேறுங்க நல்லா சலசலப்பாக அடங்கிருச்சு பார்த்தீங்களா, எடுத்துக்கலாங்க. மேரக்காய் பக்கோடா செஞ்சாச்சுங்க. இந்த மாதிரி தான் செய்யணும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நிமிஷங்க. சொந்தங்களோட இருக்க, சொந்தங்களோட சேர. இது உங்கள் சாவித்திரி கிச்சனுங்க.